எத்தனை இஸ்லாமிய வெறுப்பு படங்கள் நீங்கள் எடுத்தீங்க? கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும். கேரளா ஸ்டோரிலாம் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீம் பையன்களுக்கு காதல் திருமணம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் லவ் ஜிகாத். அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து இதுக்கு தவறான வழிக்கு பயன்படுத்துகிறான், தேச விரோத செயலுக்கு பயன்படுத்துகிறான்னு கதையை கொண்டு போகிறீங்க. இது உண்மை சம்பவம்னு சொல்கிறீங்க. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அது பொய்யான கதை, கற்பனை கதைன்னு போட்டு ரிலீஸ் பண்ணணும்னு அதை வான் பண்ணுது. அப்படியெல்லாம் நடந்துச்சு. அந்த படத்தையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாஜக முக்கிய தலைவர்கள் அந்த படத்தை பாராட்டுறாங்க, அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த படங்களுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படம் ஒரு சாவான்னு ஒரு படம், அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த படத்தின் வரப்பட்ட ஒரு காட்சி சம்பவம் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நாக்பூரில் பெரிய கலவரமாக மாறப்பட்டு பல இஸ்லாமியர்கள் வீடு கடைகள்லாம் தீ வைத்து கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அச்சத்துக்கு உண்டானுச்சு. அதற்கு பிறகு அந்த படத்தை வந்து நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய தலைமையிலே அந்த படத்தை பார்க்குறாங்க.